ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். இதில் 7வது வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. நம்ம கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே, ஆவிக்கேற்றவாறு, அதாவது தேவ ஆவிக்கு ஏற்றவாறு நடக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிற தேவனே ராஜா, தேவனுக்கு இடத்துல நம்மளை சமர்ப்பிக்கலாமா? கர்த்தாவே, நாங்கள் குற்றமுள்ளவர்கள் ராஜா. ஓ தேவனே, எங்களுடைய முயற்சினால் இதுவரைக்கும் ஒன்றும் ஆகலை ராஜா. இந்த நேரத்தில் தேவனை எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவாறு நடக்காமல் உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு தேவனே ராஜா எங்களை உயிர்ப்பீங்க ராஜா. ஆவியின் சிந்தையை கொடுங்க தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இங்கே ஆவி மாம்சம் அப்படின்னு ரெண்டு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கார் இல்லையா பவுல்? ரோமாபுரி பட்டணத்தாருக்கு, அதில் இருக்கிற சபைக்கு எழுதும்போது அவரை பர்டிகுலர்லி அந்த சபைக்கு அவர் எழுதுகிறார். என்னன்னா, மாம்சத்தினுடைய கிரியை குறித்தும் ஆவியினுடைய கிரியை குறித்தும். இப்போ நாம் மாம்ச கிரியைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஆவியின் கிரியைனா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 28 32 வரைக்கும் வாசிங்கக்கா. ரோமர் 1 28 32. இது எதுக்குன்னா, ஏன் இந்த மாம்ச சிந்தை வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன். இந்த ரீசன் நமக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். நம்ம அதிகமாக கேட்குறது நமக்கு தெரிஞ்சபடியே பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, தேவன் அன்பாக இருக்கார், அவர் தாங்குறாரு, ஏங்குறாரு, சுமக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறது, அன்பாகவே ஒரு பேட்டர்ன்லேயே நம்ம பார்த்துட்டோமா? இங்கே அழகாக பவுல் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி எழுதுறாரு. வாசிங்க சிஸ்டர் 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவனே என்ன பண்றாரு, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். எப்போ? தேவனை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு எண்ணம் இல்லாத போது. திரும்ப சொல்கிறேன், தேவனை அறிந்து கொள்றதுக்கு, அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எண்ணம் நமக்கு இல்லாத போது நம்மளை தேவனை இந்த இச்சையான ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுக்குறாரு. அவ யாவனை நம்ம அப்படியே அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். இங்கே கேளுங்க, 32வது வசனம் சொல்லுது, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதை செய்கிறவங்க என்ன சொல்லியிருக்கு, மரணத்திற்கு பாத்திரர். அதாவது நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு மரணத்திலிருந்து மீட்பு, ஒரு உயிர்ப்பிப்பு இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தும் இதை செய்கிறாங்க. செய்யலைன்னா இந்த விஷயம் செய்கிறவங்க மேலே பிரியமாக இருக்காங்க. அப்படி தானே போட்டிருக்கு. அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சுபாவம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவனை தெரியல. தேவனை தெரிந்து கொள்றதுக்கு நாம் எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்கிறபடினால இந்த காரியத்திலலாம் தேவன் அவரே விட்டு கொடுக்குறார். இதில் மெயினாக நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா குடும்பத்துலேயும் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. 29வது வசனம் அதில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்களா, பொருள் ஆசை அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற யாராச்சும், இங்கே மீன்ஸ் மொத்தத்தில் சொல்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொருளாசை இல்லாத ஃபேமிலி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் சொல்லுவாங்க, கால் சவுட்டி இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணாமா அப்படின்ட்டு. தேவன் இப்போது எல்லாமே இருக்கிற அந்த ஒரு மனுஷன் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனத்தில், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டு.
ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனை அறிகிற அறிவு இது தேவ ஆவியினுடைய சிந்தையா இருக்கு. தேவனை அறியணும்னா முதல் விஷயம், நீங்க இந்த உலகத்தை வெறுக்கணும். இவர் அதுதான் சொல்றார் பாருங்க, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக இது எல்லாத்தையும் நஷ்டம்னு நான் விட்டேன் அப்படி. அப்போ அவர் அறியணும்னா நீங்க இந்த உலக சிந்தையை விடணும். ஏன் பொண்ணு, ஏன் பையன், ஏன் வீடு, ஏன் சொத்துங்கிற இந்த தாட்ஸ் உங்களை விட்டு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு மாம்சத்துக்குள்ள இருக்கீங்க, ஏத்துக்க முடியல இல்லையா? வசனம் அதை தான் சொல்லுது. தேவனை விடுவான். சரி, அவர் தேவன், அவர் அப்படியே அவர் சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது பிரதர்னு நீங்க சொல்லலாம். தேவனுக்கு, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்கு ஒருத்தன் இருந்தானா, அவனே சொல்றான், எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, 2 துணி இருந்தா கூட அதை வித்து ஒன்று தரித்துறதற்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றார். அவன் சொன்னதை அப்படியே தான் இயேசு கிறிஸ்துவுமே சொல்றாரு இல்லையா? அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் பாருங்க, அப்பாவை விட்டுட்டு வராங்க, படகை விட்டுட்டு வந்தாங்க, படகுல இருந்த அந்த பொருட்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுட்டு வராங்க, வலையை விட்டுட்டு வராங்க, தனக்கு இருந்த அந்த ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்த அந்த வேலையை விட்டுட்டு வராங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறாங்க. ஆனால் அவளுடைய போதனை, நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு? இயேசுவை தேடினா இது கிடைக்கும், அப்படி கிடையாது. இயேசுவை தேடினா நித்தியம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நம்ம அவருடைய ராஜ்யத்தில் போகலாம். நம்மளை அப்படி இந்த பெந்தகோஸ்தே உபதேசம், பெந்தகோஸ்தேத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நம்மளை வஞ்சிச்சிருக்காங்க. நீங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுங்க, வசனத்தை மட்டுமே நம்புங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா, தேவன் அப்போ இச்சையான ரோகத்துக்கும் ஒப்பு கொடுக்குறாரு. அவர் ஒரு பட்சிக்கிற அக்னியா இருக்கார் இல்லையா? அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார். நான் இவ்வளோ செஞ்சேன் அவர் முன்னாடி போய் சொல்ல முடியாது. நம்மளுடைய நீதி அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தையா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பொருளாசை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள நிறைய பேருக்கு, எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ நம்ம இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போறோம். நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். இந்த பொருளாசை இருக்கா? இடம் வாங்கணும் ஒன்று. 2வது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சாதனங்கள் பாருங்கள், பாதி சாதனம் யூஸ் பண்ணாமல் இருக்கும். இதில் நிறைய காரியமாக இப்போ அடுத்து பொருளாசை இருக்கா? ஏன்னா அந்த பொருட்களை சேர்க்கறதுக்கு உண்டான ஆசையில், பணத்தை சேர்க்கறதுக்கு உண்டான ஆசையில் தான் நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் இல்லையா? சரி, அடுத்து வரும் 30வது வசனம் முதல் வார்த்தை என்னன்னா, புறங்கூறுகிறவர்களுமாய். ஹல்லேலூயா. புறம் கூறுறதுனா, ஒரு மனுஷன் இருக்கும்போது இல்லாமல் அந்த மனுஷன் இல்லாத போது அந்த மனுஷனை பற்றி பேசுறது. ஒரு மனுஷன் இல்லாத போது அவனை பற்றி பேசுறது, அதுவும் கெட்ட விஷயங்கள், அவனை பற்றின நல்ல விஷயம் இல்லாமல், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியம் இல்லாமல் புறம் கூடுறது, அவனை பற்றி தவறான விஷயம், அவன் பண்ணுற தப்பு, இழிவான அப்படி பேசுறது தான் புறம் கூடுறது. இதுவுமே நம்ம மாவட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக, இன்னும் சொன்னால் இது எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆவிகள் கிரியை செய்து. ஏன்னு பார்த்தா, இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் பண ஆசை, பொருளாசை? இப்போது இன்னும் சொன்னால் இதெல்லாம் கிறிஸ்தவத்தில் மோசமாக இருக்குது, அந்த ஜாதியினுடைய காரியம். இவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் அவங்க தங்களுடைய இனம்னு சொல்கிற அந்த நம்ம மனுஷ இனம், அந்த ஜாதியை விட்டுட்டு இன்னொரு ஜாதிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார், பொண்ணு எடுக்க மாட்டார், எவ்வளோ பேசுவார். ஆனால் அப்போ அவர் கிறிஸ்துவை உடையவர் இல்லை இல்லையா? அப்போது அந்த ஊழியர்களே இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம்லாம் கிடையாது. அப்போது ஆண்டவருடைய சித்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மைண்டில் இருந்து அது போகலை இல்லையா? பண ஆசை போகலை, பொருள் ஆசை போகலை, படிக்கணும், செட்டில் ஆகணும், வெளியூர் போகிற மோகம், ஐயோ அது எங்கேயோ போகுது இங்கே இல்லையா? அப்போது இதிலிருந்தெல்லாம் வெளிவரணும். ஏன் இந்த ஆசை இருக்குது, ஏன் இதிலிருந்து வெளிவர முடியலன்னா, உங்கள் யாருக்குமே, இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு வரல. உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அது இங்கே வந்தால் சரியாகும், நான் தேவனை தேடும்போது ஆண்டவர் எனக்கு சரி பண்ணுவார், என் கூட ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாரான்னு உங்களுக்காக தான் வரீங்களே தவிர, என் தேவன் எப்படி இருக்கார்? ஹல்லேலூயா. யாராவது நீங்கள் கேட்டிருப்பீங்களா, ஏசப்பா எங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா?
நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தூங்குனீங்களா? நீங்கள் வந்து உறங்காமல் காக்கிறவர்னு சொல்லுவீங்க, நீங்கள் வந்து தூங்குனீங்க. நார்மலாக ஒரு சைல்டிஷாக கேட்குறேன். நீங்கள் எல்லாம் வந்து தேவனை விரும்புகிறீங்க, அன்பாக இருக்கீங்கன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஆண்டவரே, இப்போ நாங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் எவ்வளோ ஏசப்பா நீங்கள் கஷ்டப்படும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்போ செய்கிற விஷயம் உங்களை திரும்ப திரும்ப சிலுவையில் தான் அறையிறோமா, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அந்த ஒரு அன்பில், அந்த ஒரு இன்ட்ராக்ஷனில் நீங்கள் தேவனோட பேசுகிறீங்க? அவருடைய சுபாவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்போது நம்ம இந்த மாம்சத்திலேயே, மாம்சம் மீன்ஸு உலகத்தில் சூழ்ந்திருக்கு இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லாமே அவரால் வந்து இது ஆகலை. அது நம்ம கலாத்தியரில் இப்போ வாசிப்போம், சரியா? இப்போ இங்கே நம்ம பார்த்த மாம்ச கிரியைகள், இன்னும் ஒரு சில விஷயங்கள் இதில் பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையா? எதனால் உங்களுடைய பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனை வச்சுருக்காருன்னா, நீங்கள் தேவனை அறிந்து கொள்றதுக்கு நீங்கள் முற்படலை. நீங்கள் தேவனை இப்போ எத்தனை பேர், இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பிள்ளைங்களுக்கு வேண்டி தானே வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொன்ன உடனே சொல்லும் அடியான்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்களா? சொன்ன உடனே கீழ்ப்படுகிறாங்களா? ஏன் கீழ்ப்படியலைன்னா, நீங்கள் தேவனை ஒழுங்காக தேடல. ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது. அப்போது இது எல்லாமே மாம்சத்திலான உண்டான கிரியை. அதுக்கடுத்து இது 3 விஷயம் இதில் சொன்னோன்னா, நம்ம கலாத்தியர் எடுக்கலாம். 5வது அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு, அவை ஆவன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டதை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வரமாட்டாங்க. எத்தனை பேர் இதில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்களேன். இதுலேயும் ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம். கோபங்கள்னு போட்டிருக்கு. நான் கோபப்படவே மாட்டேன். என் சட்டையை பிடிங்க பிரதர், எனக்கு கோபமே வராது. ஓங்கி அரைங்க பிரதர், நான் இனியொரு கணத்தை இந்தாங்க அரைஞ்சிக்கோங்கன்னு காட்டணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதை விடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்களா? ஹஸ்பண்டு கிட்ட திட்டு வாங்கும்போது உங்கள் வாயை மூடிட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சிலர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் கூட ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேர் பழைய லைஃப்பை விட்டுட்டு இப்போது எங்கள் வழி இல்லை, இப்போது அதாவது எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியமே வேறு மாதிரி இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கும் துன்மார்க்க வாலிபர்களுக்கும். அப்படி இருக்கும்போது வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த வசனத்தை உணர்ந்து அவங்களுடைய சுபாவங்கள்லாம் மாறின சாட்சிகள் எங்ககிட்ட இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். நீங்கள் எத்தனை பேர் ஹஸ்பண்டு உங்களை அடிக்க வந்தாலோ திட்டினாலோ வாயை மூடிட்டு சகிச்சுட்டு இருக்கீங்க? சரி, புரியுது, நீங்கள் சொல்ல வேண்டாம் எப்படின்ட்டு. இப்போது அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைடு வரும். சரி, இன்றைக்கி தான் வந்து சமையலில் வந்து ருசி இல்லை, நம்ம வாய் சும்மா இருக்கா? இங்கே வந்து கம்மியாக ஆண்கள் இருக்காங்க. சரி, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு நாள் அவள் ஏதோ உடம்பு சரியில்லை, அவள் கோபமாக இருக்கா, இன்றைக்கி ஒரு நாள் இந்த வேலையை செய்யலை, இந்த க்ளீன் பண்ணுறதை செய்யலை சொல்லி நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுதா? வாய் சும்மா இருக்குதா? அப்போது இதெல்லாம் வந்து மாம்ச கிரியைகள். இங்கே தான் கொடுத்துருக்கு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லேருந்து நம்ம வாசித்தோம். அப்போது இந்த கோபம் எதனால்? இது ஒரு மாம்ச கிரியை. இந்த கோபம் இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு தேவனால் இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. கோபம் இருக்கா? சின்ன பிள்ளைங்களும் வந்து 3-4 வயசு குழந்தைங்கள்லாம் பார்க்குறேன், கோவப்படுது, மூஞ்சியை வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், அதெல்லாம் எதனால் வருது? இப்போ நமக்கு இருக்கிற அந்த சுபாவம் தானே சின்ன பிள்ளைங்களுக்கு போகுது. நம்ம கோவப்படுறோம், நம்மளே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படலை. அந்த பிள்ளைங்க மேலே நம்ம சொல்லும். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் செல்லுவெளி இல்லை, இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் சொல் பேச்சு கேட்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோமா? நம்ம புருஷனுக்கு கீழ்ப்படியில அப்படின்னா ஆண்டவர் இதை செய்வார். அவர் பழி வாங்குகிற தேவனாக இருக்கார். என்னடா தேவனை வந்து இப்படிவெல்லாம் இவன் வந்து எடுக்கிறான்னு உண்மையை தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கனால உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஏன் பிரச்சனைனா நீங்கள் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் மாறும்போது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. இப்போ கோபம் இருக்கா? இந்த கோபம் அடுத்து சண்டைகள், குடும்பத்துக்குள்ள வழக்குக்கும் வாதுக்கும் இல்லையா? சண்டை இருக்கா? அண்ணன் தம்பிக்குள்ள, சகோதரன் இடத்துல அன்பு காட்டணும்னு சொல்லி இருக்கு.
இங்கே அதுவும் அதுவும் எல்லாம் இந்த மாவட்டத்தில் நான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அதிகமாக பார்க்குறேன். நான் அதிகமாக நிறைய ஜனத்தோட என்ன சொல்கிறது, இப்போது 35 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நான் அதிகமாக ஜனங்களோட தான் வந்து பேசி பழகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு அப்பட்டமாக தெரியுது. ஆவியானவர் இது பற்றி சொல்லி கொடுக்குறாரு. சண்டைங்க, இப்போ அண்ணன் தம்பி சண்டைங்க, அதுவும் சொத்து விவகாரம், அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக 2 பேரும் அன்பாக இருக்கிற அண்ணன் தம்பிங்க அப்படியே பகையாயிடுறாங்க. பெண்களும் அப்படிதான். ஏன் மெயினாக என் புருஷன் நல்லா படித்த நல்ல சம்பளம் 2.5 லட்சம் சம்பளம், உன் புருஷனுக்கு 1.25 லட்சம் தான் சம்பளம், எங்களுக்கு வந்து இத்தனை சென்ட்டில் இத்தனை ஏக்கரில் இடம் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. அப்போவே என்ன ஆகுது, இவங்க 2 பேருக்குள்ள பிரிவினை வருது. கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள். கோபம், சண்டை, பிரிவினெல்லாம் இருக்கா ஃபேமிலிக்குள்ளே? இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு சில வார்த்தைகளை கேட்குறோம். ஆண்டவர் விடுவிப்பார், அவர் அன்பாக இருக்கார், அவர் என்னை பாதுகாப்பார்னா எல்லாம் செய்வார். கடைசியில் கைவிடவும் செஞ்சிருவார். அப்போ சொல்லுவார், நான் உனக்கு சொல்லவில்லையா? ஞாபகப்படுத்துவார். நீ பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனத்தில் ஆவியானவர் உன் இருதயத்தில் பேசலையா? கேஆசிட்ட கேட்டார் இல்லையா? கேஎஸ்சிட்ட நீ அந்த பணத்தை வாங்கும்போது, நீ அங்கே ரதத்தை அந்த பொருட்களை வாங்க போகும்போது என்னுடைய மனசு உன் இருதயத்தில் பேசலையா? ஆண்டவர் நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம இஷ்டப்படி செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு மனசு இல்லை. கேட்டால் அவர் விருப்பத்தை சொல்லுவார், நம்ம விருப்பம் நடக்காது. இப்போ நம்ம சபைக்கு வந்திருக்குது நம்ம விருப்பத்தை செய்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லையா? எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் சபைக்கு போகிறது உம்முடைய சித்தமா, நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படி அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கொடுத்து சரி நீ போ, நான் அங்கே உங்ககிட்ட பேசுவேன் சொல்லி வந்திருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுக்கு சபைக்கு வந்தீங்க? அதாவது தேவன் அவருக்கு சித்தந்தானா நீங்கள் இன்னைக்கு வந்தது? நம்ம ஆசையில் பழக்கத்தில் ஏதோ ஒரு காரியம், அதான் இங்கே வந்தால் சமாதானம் கிடைக்குதுன்னு வரோம். சமாதானத்தை தராரு, அது இல்லைன்னு சொல்ல. அவர் அன்பாக தான் இருக்கார். நீங்கள் ஆனால் நித்தியத்துக்கு போகணுன்னா இது பத்தாது. ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்க, ஊழியத்தை தாங்குறீங்க, அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. அதாவது யூதாஸ் காரியத்தை போல கணக்கில் கரெக்டாக இருந்தவன் அவங்க சீஷர்களில் ஒருத்தருமே இல்லை. மற்றவங்களாம் நடுவில் பேதுருலாம் தேவையில்லாமல் நிறைய இடத்துல பேசுகிறாரு. யூதாஸ் காரியத்தை ஒரு வார்த்தையும் பேசலை. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பிசாசை குறித்து, காக்கப்படுறதுக்கு உண்டாக்கப்பட்ட கேருபுங்கிற அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனிடத்தில் அந்த தவறு கண்டறிய வரைக்கும் அவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் ஆண்டவர் பார்க்கலையாம். அப்போது அந்த ஒரு குற்றத்துக்கே அவனை அதுவும் அவ்வளோ அலங்கரித்து வச்சுருக்காரு. அந்த கேருபை அவனை தள்ளிட்டார், அவனுடைய அழகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த வெள்ளத்தில் பாவத்தில் இருந்த உங்களையும் என்னையும் தன்னுடைய இரத்தத்தினால உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி இருக்கார் இல்லையா? அவர் என்ன கேட்குறாரு? 8:13 சொல்லுது ரோமர், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதைத்தானே உங்ககிட்ட கேட்குறாரு. நமக்கு ஏன்னா நமக்கு இந்த ஆவியினுடைய கிரியையை பற்றி தெரியல. சரி, இப்போ மாம்ச கிரியை விட்டுருவோம். இப்போ அடுத்த ஆவியின் கிரியைக்கு வந்துடும். 22வது வசனம் சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்னன்னு கேட்டால் இந்த ஆவியின் கனியை சொல்லுங்கள். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த பிரமாணத்துக்கிட்ட இந்த கனிக்கு முன்னாடி ஒரு பிரமாணமும் நிற்காதுன்னு சொல்கிறாரு. அப்போது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், நீங்களாம் கிறிஸ்துவனுடையவர்கள் நினச்சி தானே இன்றைக்கும் சர்ச்சுக்கு வந்தீங்க. இப்போது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அபிஷேக் இன்னைக்கு வரும்போது நல்லா அழகாக வாசிக்கலான்னு சந்தோஷத்தோட தான் வந்தான். இது மாம்ச இச்சையா தேவனுடைய செயலா? இல்லை, இது நார்மலாக சொல்லுங்களேன். இப்போ அவன் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் அவனை உருவாக்குறார், அதை விடுவோம். பட் நம்மளுடைய ஆசை எப்படி இருக்குது? தேவனுக்கு தான் செய்கிறோம் இல்லையா? ஆனால் அதான் மாம்ச சிந்தைய என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் இருக்கிற ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. நம்ம அரைஞ்சிருக்கோமா?
நமக்கு இந்த கனிக்கு வரும். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம், நம்மளால் முடியல, தேவனிடத்தில் கேட்போம், ஒருவேளை கிருபையாக நமக்கு இதை வந்து கற்றுக் கொடுப்பார். இதில் பாருங்கள், இந்த கனி ஒவ்வொன்றும் இதை டெப்த்தாக வந்து பார்க்கலாம். நீடிய பொறுமைன்னு இருக்குது. பொறுமைன்னு சொன்னாலே அது பொறுமை தெரியும். நீடிய பொறுமைன்னு தேவன் உங்ககிட்டயும் எனக்கிட்டையும் அவர் இப்போ ஆவியின் கனிக்கிறப்போ நமக்குள்ள இருக்கு இல்லையா ஆவி, தேவனுடைய ஆவி, அதுல இந்த கனியெல்லாம் இருக்கா, நம்ம கிட்ட இருக்கா, இது புறப்படணும் அப்படின்ட்டு, நம்ம கிட்ட இருந்து இது வெளியில வரணும் அப்படின்ட்டு. நீங்க கைத்தட்டி பாட்டு பாடினாலோ இல்லை பல மணி நேரம் முழங்கால நின்னாலோ ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறது நித்தியத்துக்கு போகிறதுக்கு. இங்கே நீங்கள் பாவியாக இருங்க, நீங்கள் துரோகியாக இருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நீங்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒரு சில காரியத்தை நீங்கள் BMW காராகவே இருக்கட்டும், நீங்கள் கேட்கும்போது குறிப்பிட்ட டைமில் அவர் கொடுக்க தான் செய்கிறாரு. எதை கேட்டாலும் வந்து செய்ய தான் செய்கிறாரு. ஆனால் யூதாஸ் காரியத்தை சொன்னேன் இல்லையா, அவனை கைவிட்டார். அதே மாதிரி உங்களையும் என்னையும் வந்து கைவிட நேரிடும். எப்போ நீங்கள் ஆவியின்படி நடக்காதவங்களா இருந்தீங்கன்னா. நம்மளாம் ஆவிக்குரியவர்னு சொல்கிறோம், ஆவிக்குரியவங்களாக இருக்கோமா? இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்களேன், எந்த அளவுக்கு நம்ம ஆவியில் இருக்கோம், எந்த அளவுக்கு மாம்ச சிந்தையில் இருக்கோம். துணி வாங்குறது போகும்போது எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த மாடல் பிடிக்கும், இந்த ரேட்டில் பிடிக்கும், இப்படி தானே போகிறோம். இல்லை வீடு வைக்கும்போது பாருங்கள், அதில் இந்த கைப்பிடியெல்லாம் வைக்கும்போது இது இந்த ஷேப்பில் இருக்கணும், இந்த வடிவில் இருக்கணும், அதெல்லாம் அந்த சிந்தை எப்படி உங்களுக்கு வருது? பிள்ளைங்க தடுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு உயரத்தில் ஒரு இது வேணும், ஆனால் எனக்கு இந்த ரேட்டில் வேணும், அது அப்படி இப்படின்ட்டு மைண்டு போகுது இல்லையா? நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் என் வீட்டில் உள்ளது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? அப்போது இது எல்லாமே நம்ம தேவனை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாதனால தேவன் இந்த மாதிரி உள்ள சிந்தைகளை வந்து அவர் வைக்கிறார். இந்த சிந்தை இருந்ததுன்னா ஏன் வைக்கிறார்னா, நீ எல்லாம் வந்து நரகத்துக்கு போக போகிறேன்னு சொல்லி, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாரு. ஆவியின் கனி நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தேவனிடத்தில் உங்களை வெளிப்படுத்துங்க. இப்போது இவ்வளோ சர்ச்சுக்கு வந்தோம், ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட 1-2 விஷயங்களை குறித்து நீங்கள் பேச வரலைன்னா உங்ககிட்ட அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13 இருக்குது, 16 காரியங்கள் சொல்லியிருக்கார் அந்த ஒரு அன்புக்கு. அப்போது சந்தோஷம்னா என்ன, சமாதானம்னா என்ன? சந்தோஷம்னோடனே நம்ம இருதயம் களிப்பாகிறத சந்தோஷம்னு சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. மெய்யான சந்தோஷம் இந்த உள்ள ஆவியில் எப்போ தெரியுமா வரும்? உங்கள் மூலியமாக இன்னொருத்தங்க ஒரு நன்மை பெற்று சந்தோஷத்தை பெற்று அவங்க உங்களை வாழ்த்தும் போது, இல்லை அவங்க தேவனை போற்றும் போது அதை உங்கள் காது கேட்குது இல்லையா, அப்போ உங்கள் இருதயத்தில் வரும் சந்தோஷம். உங்கள் ஆத்துமாவில் தேவன் உங்களுக்குள்ளே சந்தோஷப்படுவார். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்க ஒரு மனுஷனை உங்கள் வழியாக ஆண்டவர் விடுதலை பண்ணும்போது பரலோகம் சந்தோஷப்படும். அது உங்கள் இருதயத்தில் நல்லா தெரியும். அதுதான் சந்தோஷம். அதை விட்டு எனக்கு வீடு வாங்க உதவி செஞ்சார், லோன் கொடுத்தாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சார், இது வந்து உங்களுடைய சந்தோஷம், இது உங்களுடைய சந்தோஷம். ஆவியின் கனியில் உள்ள சந்தோஷம் இல்லை. ஆவியின் கனியில் உள்ள சந்தோஷம் பரலோகம் சந்தோஷப்படுறத உங்கள் இருதயத்தில் கொடுப்பார். அது ஒரு ஆத்துமாக்கு விடுதலை கிடைக்கும் போது உங்கள் இருதயத்தில் வரும். அதுதான் சந்தோஷம். இந்த மாதிரி அந்த ஆவியின் கனி 9 குறித்து நிறைய எடுக்கலாம். பொறுமை இருக்கா? நம்ம முழங்கால் படியிடலாமா? சொன்னதில் எதுவுமே இல்லை தானே. அப்போது ஆவியனுடைய சுபாவமே இல்லை. நம்ம அப்படியே கண்களை மூடி முழங்கால் படி இருக்கலாம். நான் சொல்ல நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்போது இந்த கனியில் அட்லீஸ்ட் 1 கூட 9 விஷயங்கள் இருக்குது. 1 கூட என்கிட்ட இல்லையே. விசுவாசம் இருக்கா? விசுவாசிக்கிறவன் பதறான்னு வசனம் சொல்லியிருக்கு. நம்ம எவ்வளோ பதறி அடித்து வீட்டு வரோம். இங்கே சர்ச்சில் கொஞ்சம் லேட்டானா கள்ளம் ஏதாவது வீட்டுக்கு வந்திருப்பானான்னு சொல்லிட்டு, ஐயோ கோழி கூடு சாத்தினானா இல்லையான்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் பதறான் இல்லையா? விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? விசுவாசம்தான் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமே. ஆனால் அந்த விசுவாசம் கூட எனக்குள்ளே இல்லையே. நம்ம கேட்போம், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா, கர்த்தாவே எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா, எங்களை கையை பிடிச்சி தூக்குனீரே, நன்றி தகப்பனே. ஆனாலும் ராஜா நாங்கள் உமக்கேற்ற கனி கொடுக்கல தகப்பனே. அன்பு எங்ககிட்ட இல்லை ராஜா, இந்த ஆத்தும சந்தோஷம் எங்ககிட்ட இல்லை தகப்பனே. எங்களுக்குள்ள ஒரு நாளும் நீர் கொடுத்த அந்த சமாதானத்தை நாங்கள் உணர்ந்ததில்லை ராஜா. உம்முடைய சமாதானத்தையே கொடுத்தும் எங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலை தகப்பனே ராஜா. ஓ தேவனே,
நீடிய பொறுமை இருந்ததில்லை தகப்பனே ராஜா. எந்த ஒரு காரியத்துக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டுல யாரை பார்த்தாலும் தகப்பனே ராஜா பொறுமையற்ற ஒரு காரியத்தை பார்க்குறோம் ராஜா. வாகனம் ஸ்பீடு, ஆகாரம் வந்து ஒரு ஹோட்டலில் போனால் ஸ்பீடு, எந்த ஒரு எல்லாமே ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. இப்போ 2G 4G 5Gன்னு சொல்லி 8G வரைக்கும் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஸ்பீடான உலகத்தில் தகப்பனே ராஜா நீடிய பொறுமையை விரும்புகிற தேவன் தகப்பனே. நீங்க கொடுக்கறது எல்லாமே அது பொறுமையா இருக்கு ராஜா. ஒரு குழந்தைக்கு 10 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ராஜா. ஒரு மரம் வளரணும்னா அது ஒரு சில வருஷங்கள் ஆகுது தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல தேவனே நேர்த்தியாக செய்கிற தேவன் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளா இருந்தோம் எங்களுக்கு இந்த பொறுமையற்ற நிலையை நாங்கள் இன்று உணர்கிறோம் ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. ஏழைகளுக்கு உதவும் போது ராஜா தயவு பாராட்டி இன்னொரு மனுஷனுக்கு சகோதரருக்கே என்னால் தயவு பாராட்ட முடியல ராஜா. ஓ தேவனே, இது எங்களுக்குள்ள இருந்து புறப்படாதது இந்த மாம்சம் எங்களை மேற்கொண்டதுனால தகப்பனே ராஜா. ஓ ஹல்லேலூயா, எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. எங்களுக்கு இந்த ஆவியின் கனி வேணும் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. சாந்தம், இச்சை அடக்கம்னு கடைசியா முடிக்கிறீங்க ராஜா. செல்ஃப் கண்ட்ரோல்னு இங்கிலீஷ்ல பார்க்குறோம் ராஜா. இது சுய கட்டுப்பாடு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ராஜா. ஆகாரத்துக்கு போகும்போது அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை, ட்ரெஸ் எடுக்க போனா அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லை, வீடு எவ்வளவுதான் வந்து அழகா இருந்தாலும் அந்த வீட்டில் எங்களுக்கு திருப்தி இல்லை தகப்பனே. இடத்துல எங்களுக்கு திருப்தி இல்லை ராஜா. கொடுக்குற சம்பளத்துல எங்களுக்கு திருப்தி இல்லை தகப்பனே ராஜா. இருக்கிற வேலை அந்த அந்த டெசிக்னேஷன்ல எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை தகப்பனே ராஜா. ஓ தேவனே, எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இல்லை தகப்பனே ராஜா. ஓ தேவனே, எங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாததுனால தானே தகப்பனே ராஜா கணவன் மனைவிக்குள்ள அன்பில்லை தகப்பனே ராஜா. ஓ தேவனே, எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. இன்றைய தினத்துல ராஜா உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல எங்களுடைய பேரை எழுதி வைத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே, நாங்க எல்லாம் ஆவியின்படி கிரியை செய்யும்படியாக, ஆவியினால மாம்ச கிரியைகளை அழிக்கும்படியாக நீர் எங்க ஆத்துமாவை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உணர்வுள்ளதா மாற்றி இருக்கிறீரே தகப்பனே ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருத்தருமே கேளுங்க, ஆவியின் கனியை கொடுங்கன்னு கேளுங்க. இப்போ இங்கே கேட்ட வசனம் எல்லாமே வந்து உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? இந்த மாம்சக்கிரியைகளை நீங்க கேளுங்க. இந்த மாம்சக்கிரியை அழிக்கணும்னு கேளுங்க. மாம்சக்கிரியை சாகடிக்க வாருமையான்னு நீங்க பாடுறீங்க, ஆனா உங்களுடைய இருதயத்துல அந்த உணர்வே இல்லை. அப்ப நீங்க வாயை திறந்து கேளுங்க, உள்ள இருதயத்துல இருந்தாது கேளுங்க. நீங்க தேவனை விசுவாசி கேளுங்க. தேவனே, எனக்குள்ள இந்த மாம்சக்கிரியை வேணாம் ராஜா, நாங்கள் உங்கள் பிள்ளையா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், நீங்கள் விரும்புகிற இந்த ஆவியின் கனி எனக்கிட்ட இருந்து புறப்பட்டு வரணும் ராஜா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இதெல்லாம் எனக்குள்ள இருந்து புறப்படணும் ராஜா. ஓ தேவனே, அப்போ நான் இத்தனை வருஷம் வந்து ஆவியின் கனியே இல்லாமல் தான் எல்லாருக்கூடையும் பழகினேனா, அதனால தான் ஒருத்தரும் வந்து என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்க முடியலைங்கிறது இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே. நான் சுவிசேஷம் அறிவித்தா ஏன் வந்து அவங்க இயேசுவை ஏத்துக்கலன்னா, அவங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா இயேசுன்னு சொல்ற இந்த ஜனங்களா இருக்க நாங்க, எங்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லை, எங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை, எங்களுக்குள்ள ஒரு 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 தயவு இல்லை. நாங்களே விசுவாசிக்காம நாங்க விசுவாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதனாலதான் வந்து ஆத்துமாக்கள் தேவனிடத்துல திரும்ப மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம மன்னிப்பு கேட்போமா? நம்ம மன்னிப்பு கேட்குமா? ஒண்ணுமே இல்லாத நம்மளை தேவன் அவருக்கென்று நம்மளை அலங்கரிச்சு வச்சிருக்காரா? தேவ வசனத்தினாலே நம்மளை அலங்கரிச்சு வச்சிருக்காரு. தேவன் எவ்வளோ அழகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போனாலுமே இங்க கூடி வர செஞ்சு அவருடைய அன்பை உங்களுக்கு காட்டுறாரா? அவரோடு நித்திய காலம் வந்து அவரோடு இருக்கும்படிக்கு அந்த மாம்ச கிரியை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கு. இதை நம்ம செய்யக்கூடாது, என்னுடைய பகைக்குள்ள நீங்க ஆயிடக்கூடாது, ஆவியின் சிந்தையோட இருங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியையும் கொடுத்து
கொடுத்து சபையை உருவாக்கி அதுல போதகர்கள் வழியா உங்களுக்கு இதையும் சொல்லி கொடுத்த உங்களை எப்படியாவது இந்த ஆவியின் சிந்தைக்குள்ள மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட அன்பு இல்லையா, எப்பேற்பட்ட அன்பு இல்லையா. நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம முடிக்க போறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆம் ராஜா, நீங்க சொன்னது எல்லாம் உண்மை தகப்பனே. எங்களால ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே ராஜா, எங்களால முடியல ராஜா. நீ சொன்ன மாதிரி உலகத்துல உள்ள எல்லா ஆசையும் இருக்கு தகப்பனே. நாங்க மனசார ஒத்துக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்க வெளியில தான் ஜனங்கள் மத்தியில தான் ஆவிக்குரியவர்கள்னு காலரை தூக்கிட்டு தெரிஞ்சோம் ராஜா. எங்களுக்குள்ள மாம்சம்தான் மேற்கொண்டுட்டு இருந்ததுங்கிறத நாங்க உணர்ந்திருக்கிறோம் தகப்பனே. தேவனே, இந்த ஆவியின் சிந்தை கொடுங்க ராஜா. ஆவியினால இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும் ராஜா. கனிகள் எங்களுக்குள்ள இருந்து புறப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி எங்கள்ல இருந்து நீர் கனி கொடுப்பீராக ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. ஆராதனை அருமையாக நடத்தி தந்ததுக்கு நன்றி தகப்பனே. நீர் பேசினதுக்கு, ஒவ்வொருத்தரோடு இடை கட்டினதுக்கு உமக்கு நன்றி ராஜா. வரப்போற சனிக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை கூட்டத்தை எல்லாத்தையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. நீங்க பேசுங்க ராஜா. ஒருத்தரையும் கைவிட்டுறாதீங்க தகப்பனே. எல்லாரையும் ராஜா உம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக ராஜா வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.